ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம அருமையான ஷீலா மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அருமையான மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ ஷீலா மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனை நல்லா ஒரு 2 வாட்டி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ் வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள். இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், ஒரு லெமனை இதில் பிழிஞ்சிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதில் 2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இதில் எண்ணெய் சேர்க்கறதுனால மீன்லேருந்து மசாலா உதிராமல் இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இங்கே மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீன் மேலே இந்த மசாலாவை நல்லா தடவிக்கலாம். இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா தடவிட்டோம் மீனில். இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். மீன் நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த மீனை வறுக்க ஆரம்பிக்கலாம். இங்கே நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மீன் வந்து பொரிக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் கூட தேவைப்படாது. இப்போ எண்ணெய் மிதமான சூடில் இருக்குது. எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீன் வைக்க சொல்ல கொஞ்சம் கேப் விட்டு வைங்க, இல்லைன்னா மீன்லாம் ஒட்டிக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலே வேகட்டும். மீன் வறுக்க சொல்ல மூடி போட்டு வறுக்காதீங்க. இப்போ இது 5 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்திருக்கு. இது இன்னொரு பக்கமும் திருப்பி கொடுக்குறேன். நம்ம மசாலாவில் எண்ணெய் போட்டதுனால மீன்லேருந்து மசாலா உதிரவே இல்லை. இப்போ இது 2 பக்கமும் நல்லா வறுத்துருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். மீன் பாருங்கள், இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சீரகத்தூள் போட்டதுனால வாசனை அவ்வளோ நல்லா கமகமன்னு வருது. இந்த மீனை வந்து சாம்பார் சாதத்தோட ரச சாதத்தோடலாம் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.
என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.